ராகுல் காந்தி சர்ச்சை. ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அதாவது சீனா இந்தியாவிலிருந்து 2000 கிலோமீட்டர் வந்து கைப்பற்றி விட்டார்கள் அப்படின்னு பேசிட்டார். உடனே பிஜேபியிலேருந்து கேஸை போட்டாங்க. அவதூறு, 2000 கிலோமீட்டரை எங்கே அபகரித்தாங்க, பொறுப்பில்லாமல் பேசுகிறாருன்னு அவதூறு வழக்கு. உடனே இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது. சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்க? ஒரு இந்தியராக நீங்கள் பேசணும், நம்ம இராணுவத்தெல்லாம் தாக்கி பேசுகிறீங்களே, நீங்கள் எல்லாம் ஒரு இந்தியரானு நாக்கப்படுங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கேட்டாங்க. அவங்க நீங்கள்லாம் ஒரு இந்தியரானு எப்படி கேட்குறீங்க? அவர் தான் இங்கிலாந்து பிரஜையாக வச்சுருக்காரு, இந்தியா பிரச்சனை டபுள் 2 நாட்டோட பிரஜை வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவரை போய் நீங்கள் இந்தியரானு கேட்டால் அவர் இந்தியரே கிடையாது. இந்தியாவின் மேலே அவருக்கு எப்படி உண்மையானது இருக்குது? அம்மாக்காரவங்க இத்தாலியில் பிறந்தவங்க, அந்த குடும்பத்துக்கே வந்து தேசப்பற்றுங்கிறது இருக்காது. நேருவே நேதாஜியை காட்டி கொடுத்தவர் தானே, நேதாஜி சாவுக்கு காரணமாக இருந்தவர் தானே. நாட்டின் மேலே பற்று இருந்தால், தேச தலைவர்கள் மேலே பற்று இருந்தால் நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? குடும்பமே அப்படி தானே. அந்த ராஜீவ்காந்திங்கிற பொம்மை கொஞ்சம் நாளாக இருந்தது, இந்த ப. சிதம்பரம் அவருக்கு ஆட்டி வச்சு அவர் கோமாளித்தனம் பண்ணார். இதுதானே காங்கிரஸ். அதனால் சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள்லாம் ஒரு தலைவரா, நீங்கள்லாம் ஒரு இந்தியரானு கேட்டாங்க. இதே மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் சுற்றுறானே, சுப்ரீம் கோர்ட்டு அவங்கள பற்றியும் கேளுங்க. நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. திருமாவளவன் இப்போ கேளுங்க, கனிமொழியை கேளுங்க, இந்த திருச்சி சிவாவை கேளுங்க, திமுக முக்கிய தலைவர்களை பூரா கேளுங்க. ஸ்டாலின் ஒரு ஆள் தான் கொடி பிடிச்சார், இந்தியா கொடி. இவங்க மற்றவன் பூரா திமுகவில் இருக்கிறவன் பூரா பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அவங்கள பூரா நாட்டை விட்டு துரத்துங்க. இந்தியா ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசினால் அவனெல்லாம் அனுப்பிடுங்க, போய் ஒவ்வொரு நாட்டையும் அகதியாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதை இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க. நீ எல்லாம் ஒரு இந்தியனா? இந்திய இராணுவத்துக்கு எதிராக பேசுகிறீ? இவன் தான் கேட்குறானே இந்திய இராணுவத்தை பற்றி. இந்திய இராணுவம் ஏன் ஒருத்தர் கூட சாகலை? அந்த ரஃபேல் விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டது? பாகிஸ்தான் விமானம் எத்தனை சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்க வேண்டியவன், இந்திய ரஃபேல் விமானம் எவ்வளோ சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கேட்குறவன்லாம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கான், இந்தியாவிலையும் இருக்கான். அவ்வளோ வேலையும் அடித்து துரத்தணுங்கிறேன். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்தியாவை விட்டு வெளியில் போகணும், அதற்கான சட்டத்தை கொண்டு வரணும். நாட்டுக்கு எதிராக, குறிப்பாக போர்க்காலங்களில், மற்ற நாளில் பேசிக்க, போர்க்காலத்தில் நாட்டுக்கு எதிராக பேசினா அடித்து தூக்கு, வெளியில் அனுப்பி போய் முகாமில் இருக்கணும் இவங்கெல்லாம். அதனால தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் நாக்கப்படுங்கிற மாதிரி ராகுல் காந்தியை கேட்டிருக்காங்க.